10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, exercise 7.2ல அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா angle between two curves. அதாவது ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. angle between two curves. Angle between two curves, if they intersect, is defined as the acute angle between the tangent lines to those two curves at the point of intersection. என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இங்கே பாருங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இந்த y = x² ஒரு கர்வ், ஓகேங்களா. அடுத்து y = x - 3² ஒரு கர்வ். இந்த கர்வு ரெண்டு கர்வும் x1, y1 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, மீட் பண்ணுது. அப்போ இந்த x1, y1 இந்த பாயிண்டில் இந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறோன்னா, அந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு y = x² இந்த கர்வுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். அதேமாதிரி அதே x1, y1 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த பாயிண்டில் y = x - 3² இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டு டேஞ்சனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் அந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளில் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸாக எடுத்துக்கிறோம். அதாங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் இஃப் தே இன்டர்செக்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் தி டேஞ்சன்ட் லைன்ஸ் டு தோஸ் டூ கர்வ்ஸ் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதாவது இந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த ரெண்டு கர்வு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த ரெண்டு கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணி அந்த ரெண்டு டேஞ்சனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம அந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிளாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ், அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். tan θ = மாடுலஸ் ஆஃப் m1 - m2 டிவைடட் பை 1 + m1 m2. இப்போ இந்த tan ரைட் சைடில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா θ = tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் m1 - m2 divided by 1 + m1 m2, ஓகேங்களா. அப்போ θ = ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் m1 - m2 divided by 1 + m1 × m2. இப்போ இதில் ரிமார்க் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இஃப் தி டூ கர்வ்ஸ் ஆர் parallel at x1, y1 then m1 = m2. இப்போ ரெண்டு கர்வ் parallel அப்படின்னா ரெண்டு கர்வ் x1, y1 பாயிண்டில் ரெண்டு கர்வும் பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு கர்வுக்கும் ட்ரா பண்ணக்கூடிய அந்த டேஞ்சன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லோப், அந்த ரெண்டு ஸ்லோப் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும், m1 = m2 இருக்கும். இஃப் தி டூ கர்வ்ஸ் ஆர் parallel at x1, y1 then m1 = m2. x1, y1 பாயிண்டில் ரெண்டு கர்வும் பேரலாக இருந்தால் அந்த ரெண்டு ஸ்லோப் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இஃப் தி டூ கர்வ்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் at x1, y1 x1, y1 பாயிண்டில் ரெண்டு கர்வ் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அண்ட் இஃப் m1 and m2 ஆர் டூ லைன்ஸ் தென் m1 × m2 = -1. அந்த ரெண்டு கர்வும் எப்படி சார் அந்த ரெண்டு கர்வுக்கு ட்ரா பண்ண அந்த x1, y1 பாயிண்டில் ரெண்டு கர்வ் பர்பண்டிகுலராக இருக்குன்னா அந்த பாயிண்டில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் m1, m2 அதை ப்ராடக்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குன்னா -1க்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் = -1 இருக்கும் எப்போ ரெண்டு கர்வ் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா. அதுதாங்க சொல்லியிருக்காங்க, இஃப் தி டூ கர்வ்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் at x1, y1 அண்ட் இஃப் m1 and m2 ஆர் டூ லைன்ஸ் தென் m1, m2 = -1. ரெண்டு கர்வ் x1, y1 பாயிண்டில் பேரலாக இருந்ததுன்னா m1 = m2 இருக்கும். ரெண்டு கர்வ் x1, y1 பாயிண்டில் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் வந்து என்னவாக இருக்குன்னா -1 இருக்கும், ஓகேங்களா. இப்போ சம்முக்கு போகலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.14. எக்ஸாம்பிள் 7.14. Find the acute angle between y = x² and y = x - 3². Example 7.14. Find the acute angle between y = x² and y = x - 3². இப்போ இந்த y = x², y = x - 3² இந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் கால்குலேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம
ஒரு 4 ஸ்டெப்ஸ் நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணோம்னா, இந்த 2 கர்வையும் சால்வ் பண்ணி, இந்த 2 கர்வோட ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், M1 கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அதே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் y = x - 3 ஹோல் ஸ்கொயருங்கிற இந்த கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் M2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்ன சொன்னோம், tan θ = மாலஸ் ஆஃப் M1 - M2 டிவைட் பை 1 + M1 × M2. அப்போ இந்த ஃபார்முலாவில் M1 M2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ், இந்த 2 கர்வுக்குள்ள ஆங்கிள் கிடச்சிரும். சொல்கிறதுக்கு எனக்கு புரியுதுங்களா? அதாவது 2 கர்வுக்குள்ள ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2 கர்வுக்கும் உள்ள 2 கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் M1 கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கர்வுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் M2 கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபார்முலா tan θ = மாலஸ் ஆஃப் M1 - M2 டிவைட் பை 1 + M1 × M2 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் இந்த 2 கர்வுக்குள்ளே ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் சம்மு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சம்முக்குரிய டயக்ராம் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ், 2 கர்வுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படி ஒரு ஈஸியாக ஒரு டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டயக்ராம் தான் இந்த சம்முக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது y = x² கர்வ், அடுத்து y = x - 3 ஹோல் ஸ்கொயருங்கிற கர்வ், இந்த 2 கர்வுக்கும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1, y1ங்கிற பாயிண்டில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு டேஞ்சன், செகண்ட் கர்வுக்கு டேஞ்சன், இந்த 2 டேஞ்சனுக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் அந்த 2 கர்வுக்குள்ள ஆங்கிளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் இந்த சம்முக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் பாருங்கள். கிவன் y = x² கொடுத்துருக்கக்கூடிய கர்வை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் y = x² ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? செகண்ட் கர்வு y = x - 3 ஹோல் ஸ்கொயர் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y = x², y = x - 3 ஹோல் ஸ்கொயர், இந்த 2 கர்வோட ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், இந்த 2 கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எதுலையா ஒன்றில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் என்ன சார் பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் 1 × 2. அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக x² சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ x² = x - 3 ஹோல் ஸ்கொயர், x² = x - 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த x - 3 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் x² - 6x + 9 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா x² இருக்குது. அப்போ x² = x² - 6x + 9. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய x² ரைட் சைடில் இருக்கக்கூடிய x² என்ன பண்ணுறோம்னா கேன்சல் பண்ணிடும். இந்த ப்ளஸ் x² லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய x² ரைட் சைடு போகும்போது -x² ஆகும். அப்போ x² கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், -6x + 9 = 0ன்னு இருக்கும். அப்போ இந்த -6x நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன்னா அப்போ 6x = 9 கிடைக்கும். அப்போ x = இந்த மல்டிப்ளை பண்ணிக்கூடிய 6 ரைட் சைடு கொண்டு போனால் டினாமினேட்டில் வந்துடும். அப்போ x = 9/6. இந்த 9க்கும் 6க்கும் தேர்ட் டேபிளில் சிம்பிளை பண்ணுவோம். 3 3s are 9, 2 3s are 6. அப்போ x = 3/2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்னா 3/2. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூயை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுறோம், x = 3/2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் x = 3/2 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1. இப்போ y = x² இருக்குது. அப்போ x-க்கு பதில் 3/2 சப்ஸ்டியூட் பண்ணால் y = 3/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ அந்த 3/2 ஸ்கொயர் பண்ணால் 9/4ன்னு கிடைக்கும். அப்போ y = 9/4. அப்போ எக்ஸோட வேல்யூ 3/2, ஒய்யோட வேல்யூ என்ன சொன்னால் 9/4. தேர்ஃபோர் இது ரெண்டையும் ஒரு பாயிண்ட்டாக கோஆர்டினேட்ஸாக எழுதணும்னா அதான் என்ன சொன்னால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த 2 கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3/2, 9/4. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3/2, 9/4. சரி சார், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு கர்வுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் வேணும்னு சொன்னேன். தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இந்த செகண்ட் கர்வுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் M2 கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ M1 M2 கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்லோப் எப்படி சார் கண்டுபிடிப்போம், கொடுத்துருக்கக்கூடிய கர்வோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த dy/dxல
டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய dy/dxல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். அப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் y = x² இருக்குல்ல, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx = x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த 3/2, 9/4ங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் வேணும். அப்போ இந்த dy/dxல இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ தேர்ஃபோர் ஸ்லோப் m1 = dy/dx at 3/2, 9/4. அப்போ இந்த dy/dxல எக்ஸுக்கு பதிலாக 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ = 2 × 3/2. இந்த 2வும் இந்த டினாமினேட்டர் 2வும் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் m1 = என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எதுக்காக செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்? அப்போ தான் அந்த செகண்ட் கர்வில் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த செகண்ட் கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் கிடைக்கும். அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னால் y = x - 3 ஹோல் ஸ்கொயர். y = x - 3 ஹோல் ஸ்கொயர். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx = x - 3 ஹோல் ஸ்கொயர். x - 3 ஹோல் ஸ்கொயர். x - 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ x - 3 ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த x - 3யை எக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2 × x - 3ன்னு வரும். அடுத்து எக்ஸாக கன்சிடர் பண்ண அந்த x - 3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அந்த 1 மல்டிப்ளை பண்ணால் dy/dx = 2 × x - 3 = 1ன்னு கிடைக்கும். 2 × x - 3 × 1. அப்போ தேர்ஃபோர் dy/dx = 2 × x - 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் நமக்கு ஸ்லோப் m2 வேணும். அப்போ ஸ்லோப் m2 = dy/dx at 3/2, 9/4. இந்த dy/dx இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 × x - 3ல எக்ஸுக்கு பதிலாக 3/2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 × 3/2 - 3. 2 × 3/2 - 3. இந்த ப்ராக்கெட்டுகள் இருக்கக்கூடிய அந்த 3/2 - 3யை சிம்பிளை பண்ணும். எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 2 × 3 - 6 / 2. இந்த 2வும் அதாவது நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 2வும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 - 6ன்னு இருக்கும். 3 - 6 என்ன சொன்னால் -3. அப்போ தேர்ஃபோர் ஸ்லோப் வந்து என்னது m2 = -3. அதாவது செகண்ட் கர்வுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3/2, 9/4ங்கிற பாயிண்டில் அந்த கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் -3. ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய அந்த டேஞ்சண்டோட ஸ்லோப் என்ன சொன்னால் m1 = 3. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், m1 கண்டுபிடிச்சிட்டோம், m2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் ஃபார்முலா என்னது, θ = tan inverse of modulus of m1 - m2 divided by 1 + m1 × m2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்லோப் m1 m2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அந்த ரெண்டு கர்வுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan inverse of modulus of m1க்கு பதிலாக 3 மைனஸ் m2 என்ன சொன்னால் -3. அப்போ -3 + 3. அப்போ 3 + 3 நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் பாருங்கள் 1 + m1 × m2. m1 m2 மல்டிப்ளை பண்ணும். m1 என்ன சொன்னால் 3, m2 என்ன சொன்னால் -3. அப்போ 3 × -3 -9. அப்போ டினாமினேட்டரில் 1 -9. இப்போ நியூமரேட்டரில் ஆட் பண்ணுங்கள். 3 + 3 என்னது 6. அப்போ tan inverse of 6 modulus of 6 divided by 1 - 9 என்ன சொன்னால் -8. அப்போ tan inverse of modulus of 6 divided by -8. இப்போ இந்த 6க்கும் -8க்கும் நம்ம கேன்சல் பண்ணால் சிம்பிளை பண்ணால் 3 2s are 6, 4 2s are 8. அப்போ tan inverse of modulus of -3/4ன்னு கிடைக்கும். ஒரு நமக்கு மாலஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் என்ன சொன்னால் நெகட்டிவ் நம்பருக்கு மாலஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் θ = tan inverse of 3/4ங்கிறது அந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள், அதாவது ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ். ஆன்சர் என்ன சொன்னால் θ = tan inverse of 3/4. θ = tan inverse of 3/4. ஓகேங்களா, மறுபடியும் அந்த சம்மை ரீகால் பண்ணுற பாருங்க. இந்த சம்மை நமக்கு எதில் கேட்கலாம்னா 5 மார்க்கில் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் சம்மு. எக்ஸாம்பிள் 7.14 find the acute angle between y = x² and y = x - 3 whole square. இப்போ இதோட இந்த சம்முக்குரிய டயக்ராம் நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் ட்ரா பண்ணியிருக்கேன், அதை ஒரு தடவை பார்த்துங்க. ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு கர்வோட ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏற்கனவே சொன்னேன் 4 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
அப்போ அந்த ரெண்டு கர்வை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3/2, 9/4 கிடைக்கும். அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது அந்த ரெண்டு கர்வையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, ஃபஸ்ட்டு கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx கண்டுபிடிச்சிக்கிறோம். செகண்ட் கர்வோட ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு கர்வுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3/2, 9/4ல் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m1 கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே செகண்ட் கர்வுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3/2, 9/4ல் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m2 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ m1 m2 கண்டுபிடிச்சிக்கிறோம். m1 = 3, m2 = -3. ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னால் ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் ஃபார்முலா θ = tan inverse of மாலஸ் ஆஃப் m1 - m2 டிவைட் பை 1 + m1 × m2. இந்த ஃபார்முலாவில் m1 m2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் என்ன சொன்னால் θ = tan inverse of 3/4. பாருங்கள் எக்ஸசைஸ் 7.2ல் அடுத்து 9th சம். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ரெக்டாங்குலர் ஹைபர்போலா xy = 2 அண்ட் தி பேரபோலா x² + 4y = 0. இப்போ இந்த xy = 2ங்கிற ரெக்டாங்குலர் ஹைபர்போலாவுக்கும் x² + 4y = 0ங்கிற இந்த பேரபோலாவுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதில் xy = 2ங்கிறது ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இது நம்ம 5th சாப்டரில் ஃபஸ்ட் வால்யூமில் ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அதோட ஃபார்ம் அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி பேரபோலாவும் பார்த்தீங்கன்னா x² + 4y = 0. இந்த +4y ரைட் சைடு கொண்டோம்னா x² - 4y அப்படின்னு கிடைக்கும். அப்போ x² - 4yங்கிறது பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஹைபர்போலா பேரபோலா இதை பற்றி நம்ம எங்கே பார்த்துருப்போம், ஃபஸ்ட் வால்யூமில் 5th சாப்டரில் பார்த்துருப்போம். அப்போ எதுக்காக சார் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு டயக்ராம் நமக்கு அவ்வளோ பெருசாக தேவையில்லை, சும்மா ரஃப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். xy = 2 அடுத்து x² + 4y = 0. இப்போ இந்த ரெண்டு கர்வ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சார் சொன்னோம்னா இந்த ரெண்டு கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சார்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m1 கண்டுபிடிக்கணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன சார்னா அந்த செகண்ட் கர்வுக்கு அதே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m2 கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னால் ஃபார்முலா θ = tan inverse of மாலஸ் ஆஃப் m1 - m2 டிவைட் பை 1 + m1 × m2. அப்போ அந்த ஃபார்முலாவில் m1 m2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு அந்த ரெண்டு கர்வுக்குள்ள ஆங்கிள் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டெப்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்கள். கிவன் xy = 2 கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் xy = 2ங்கிற ஃபஸ்ட்டு கர்வ் நம்ம என்ன சார் பண்ணுறோம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்காக சொன்னால் ரெண்டு கர்வையும் சால்வ் பண்ணணும்னு சொன்னோமா, அப்போ சால்வ் பண்ணும்போது ரெண்டோட டிகிரி பார்த்திங்கன்னா சேமாக இல்லை. அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷனை கொண்டு போய் அனதர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணும். அப்போ சிம்பிளை பண்ணுறதுக்காக ரெண்டு கர்வையும் சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீரைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மல்டிப்ளை பண்ணிக்கூடிய எக்ஸை ரைட் சைடு கொண்டு போய் டினாமினேட்டரில் y = 2/xன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது கொடுத்துருக்கூடிய செகண்ட் கர்வ் என்னது x² + 4y = 0 செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன சார் பண்ணோம்னா y = 2/xன்னு செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் y = 2/x இன் ஈக்குவேஷன் 2. அப்போ ஒய்க்கு பதிலாக 2/xன்னு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் ஈக்குவேஷன் 2 which implies x² + 4 × ஒய்க்கு பதிலாக என்ன சொன்னால் 2/x சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு = 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணும். இப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா போத் சைடும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் x² × x x³ + 4 × 2 8 எக்ஸால் மல்டிப்ளை பண்ண சொன்னோன்னா அப்போ எக்ஸும் இந்த டினாமினேட்டர் கூடிய எக்ஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ +8 = ரைட் சைடில் 0 × x 0. அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கணும், ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் x³ + 8 = 0ன்னு கிடைக்குது. இதை சிம்பிளாக நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த +8 நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம்னா x³ = -8. இந்த -8 எப்படி இல்லைனா -2 ஹோல் க்யூப்னு எழுதலாம். அப்போ x³ = -2 ஹோல் க்யூப் அப்படின்னா x = என்ன சொன்னால் -2 இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஆனால் நமக்கு இங்கே கியூபிக் பாலினாமியல்னு சொல்லும்போது நமக்கு 3 ரூட்ஸ் இருக்கணும். அப்போ அந்த 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த x³ + 8ஐ 2 க்யூப்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ x³ + 2³ = 0ன்னு கிடைக்கும். இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா x³ + 2³ என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா a³ + b³ ஃபார்முலா இருக்குது. நமக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். a³ + b³ ஃபார்முலா a + b × a² - ab + b². அப்போ அந்த a³ + b³ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இங்கே இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ a இருக்கிற பிளேஸில் x, b இருக்கிற பிளேஸில் 2. அப்போ
a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square இது ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு x plus 2 into x square minus 2x plus 4 equal to 0 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன பண்ணுறோம், ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ x plus 2 equal to 0. அடுத்து நெக்ஸ்ட் ஃபேக்டர் குவாட்ரடிக் ஃபேக்டர், இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் x square minus 2x plus 4 equal to 0. ஓகேங்களா, இங்கே x square minus 2x plus 4 equal to 0 இஸ் நாட் பாசிபிள்னு எழுதியிருக்கும். ஏன் சார் அப்படின்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும். நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இங்கே ஃபஸ்ட்டு லீனியர் ஃபேக்டர் என்னது x plus 2 equal to 0ன்னு இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணால் x equal to -2ன்னு கிடைக்கும். அப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே x cube equal to -8னா x equal to -2ன்னு அப்படியே எழுதிக்கலாம், எல்லாரும் எழுதிக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனால் அங்கே 3 ரூட்ஸில் நமக்கு ரிமைனிங் 2 ரூட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இங்கே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ x equal to -2ன்னு கிடைக்குது. நமக்கு என்ன வேணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். எக்ஸ் கிடச்சிருச்சு, ஒய் வேணும். அப்போ ஒய் வேணும்னா x equal to -2ன்னு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அல்லது செகண்ட் ஈக்குவேஷனில் எதுலேயே ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், x equal to -2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் x equal to -2 இன் ஈக்குவேஷன் 1. இந்த எக்ஸுக்கு பதில் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் -2y equal to 2ன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 1 which implies -2y equal to 2. அப்போ -2y equal to 2னா y equal to என்ன சொன்னால் -1. அப்போ எக்ஸ் வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ -1. இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்டாக கோஆர்டினேட்ஸ் ஒரு பாயிண்ட்டாக எழுதணும்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிரும். அப்போ தேர்ஃபோர் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் -2, -1. இப்போ என்ன பண்ணியாச்சு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், m1 m2 கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப், செகண்ட் கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m1 m2 கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஈக்குவேஷன், அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, xy equal to 2. இப்போ இந்த இடத்துல x into y, இந்த ரெண்டு xy equal to 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம இங்கே யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். யூவி ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருப்போம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv equal to uv dash plus v dash v into u dash. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv equal to uv dash plus v into u dash. அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது இந்த xy இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸை யூவாகவும் ஒய்யை வியாகவும் கன்சிடர் பண்ணிங்க. அப்போ இந்த xy equal to 2ங்கிற இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ x into dy by dxன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ y into 1 equal to 0. அப்போ x into dy by dx plus y into 1 equal to 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ 2. 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொன்னால் 0. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் x into dy by dx, இந்த ப்ளஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு கொண்டு போகிறோம் -y ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து dy by dx தான் நமக்கு வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் டினாமினேட்டர் டிவைடில் போயிடும். அப்போ dy by dx equal to -y by xன்னு கிடைக்கும். இப்போ dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் வேணும். அப்போ இந்த பாயிண்டில் ஸ்லோப் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த dy by dxல இந்த -2,1ங்கிற இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ m1 equal to dy by dx at -2,-1. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -2, ஒய்க்கு பதிலாக -1. அப்போ -y by xல ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சார் பண்ணோம், -1. அப்போ -1 +1 ஆயிரும். டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ m1 equal to நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா -1/2. m1ஓட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ராப் ஆகக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m1 வந்து என்ன சொன்னால் -1/2. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2, செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சார், x² + 4y equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொன்னால் 2x ப்ளஸ் 4ங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, அப்படியே வச்சுக்கிறோம். 4 இன்ட்டு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx equal to 0. ரைட் சைடில் 0 இருக்குது, 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த 2x + 4 into dy by dx equal to 0 இருக்குது. இந்த 2x இந்த மல்டிப்ளை இந்த அடிஷனில் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய 2x ரைட் சைடு வரும்போது என்ன ஆகுனா -2xன்னு ஆயிரும். அப்போ 4 into dy by dx equal to -2x.
அடுத்து என்ன சார் பண்ணோம், போத் சைடும் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஆர், அப்போ என்ன பண்ணுறோம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, நெக்ஸ்ட்டு -2x 2ஆல் டிவைட் பண்ணால் -x. அப்போ 2 × dy/dx = -xன்னு இருக்கும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2வை லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை இருக்கக்கூடிய 2வை ரைட் சைடு கொண்டு போகுதுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ dy/dx = என்ன கிடைக்கும், -x/2ன்னு கிடைக்கும். அப்போ செகண்ட் கருவோட ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx = -x/2ன்னு கிடைக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த பாயிண்டில் ஸ்லோப் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த dy/dxல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ m2 = dy/dx at -2, -1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன சார் இருக்குன்னா -2 + 2 /2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு m2 செகண்ட் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோப் -1/2, செகண்ட் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தேர்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம், செகண்ட் ஸ்டெப் m1, தேர்ட் ஸ்டெப் m2 கண்டுபிடிச்சோம். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா θ = tan inverse of மாலஸ் ஆஃப் m1 - m2 / 1 + m1 × m2. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா இந்த m1 m2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் tan inverse of மாலஸ் ஆஃப் m1க்கு பதிலாக -1/2 மைனஸ் m2ஓட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ -1/2 -1 / 1 ப்ளஸ் m1 × m2. m1 -1/2, m2 வந்து என்ன சொன்னால் 1. 1 × -1/2 மல்டிப்ளை பண்ணால் -1/2. இங்கே ப்ளஸ் × -1/2 -1/2. இப்போ நம்ம என்ன சிம்பிளை பண்ணுறோம். நியூமரேட்டரில் என்ன சார் பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். -1/2 -1, இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணால் -3/2ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் 1 - 1/2னா 1/2. அப்போ tan inverse of மாலஸ் ஆஃப் -3/2 / 1/2ன்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா டினாமினேட் அங்கே 2 இருக்குது, இங்கே என்னது டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ tan inverse of மாலஸ் ஆஃப் -3ன்னு கிடைக்கும். tan inverse of மாலஸ் ஆஃப் -3ன்னு கிடைக்கும். ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு மாலஸ் எடுத்தால் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ நமக்கு θ = tan inverse of 3ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா θ = tan inverse of 3. இப்போ இந்த சம்முக்கு நமக்கு டயக்ராம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் புக்கில் இல்லை. சப்போஸ் நீங்கள் டயக்ராம் உங்களால் முடிஞ்சதுன்னா டயக்ராம் ட்ரா பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் என்னன்னா xy = 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இந்த ரெக்டாங்குலர் ஹைபர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி சார் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கோடன்லேயும் தேர்டு கோடன்லேயும் இந்த கர்வ் இருக்கும் பாருங்கள். இந்த கர்வ் தான் பார்த்தீங்கன்னா அது xy = 2ங்கிற கர்வ். ஓகேங்களா, ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. நெக்ஸ்ட்டு x² + 4y = 0. இந்த ப்ளஸ் 4yயை நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு கொண்டு போனால் x² = -4yன்னு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இது எதோட ஈக்குவேஷன்னா இந்த பேரபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா என்னன்னா ஓப்பன் டவுன்வேர்ட் பேரபோலா. அப்போ இது என்ன பண்ணுறேன், வெர்டெக்ஸ் 0,0 இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் டவுன்வேர்ட் பேரபோலா ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு கர்வும் ரெக்டாங்குலர் ஹைபர்போலாவும் இந்த பேரபோலாவும் இங்கே நமக்கு இந்த பாயிண்டில் அதாவது 3/2 இது நமக்கு பார்த்திங்கன்னா ரஃப் டயக்ராம் தான். ஏன் சார் அப்படின்னா நமக்கு சும்மா ரஃபாக டயக்ராம் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே -2, -1 நமக்கு தேர்டு கோடனில் மைனஸ் இருக்கும். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது x1, y1 என்ன சொன்னால் -2, -1 கரெக்டாக நமக்கு இங்கே பாயிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு சில சம்மில் நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன ஆகாதுன்னா மேட்ச் ஆகாது. அப்போ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொன்னால் ரஃப் டயக்ராம் தான். நம்ம இதை உனக்கு சம்மு புரியறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொன்னால் -2, -1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ரெண்டு கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்ட்டுக்குள்ள ஆங்கிள் தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ சம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் பாருங்கள். xy = 2ங்கிற கர்வ், x² + 4y = 0ங்கிற கர்வ், இந்த ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு கருவோட ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு கருவையும் சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் என்ன சொன்னால் -2, -1. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருவோட ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx -y/xன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாயிண்டில் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் -2, -1ங்கிற பாயிண்டில் ஸ்லோப்புங்கனால அந்த பாயிண்ட்டை கொண்டாந்து இந்த dy/dxல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஸ்லோப் வந்து எனது m1 = -1/2ன்னு கிடைக்குது. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு dy/dx -x/2ன்னு கிடைக்குது. இந்த dy/dx அதாவது இந்த பாயிண்டில்
அந்த டேஞ்சண்டோட ஸ்லோப்புங்கும் போது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கொண்டாந்து இந்த dy/dxல சப்ஸ்டியூட் பண்ணும்போது m2 = 1ன்னு கிடைக்குது. இந்த m1 m2ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலாவில் θ = tan inverse of மாலஸ் ஆஃப் m1 - m2 டிவைட் பை 1 + m1 × m2ல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ரெக்வயர்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ், ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் θ = tan inverse of 3ன்னு கிடைக்கும்.